ஆனால் அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபேன்சி டிஷ்யூ குபேரப்பட்டி சாரிண்ணா. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டியில் மோஸ்ட்டாக எத்தனை சாரி போட்டால் பத்தலாம், 10 முறை 20 முறை ரீஸ்டாக் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பீக்கு அப்புறம் கொக்கு பாருங்கள் அண்ணம் சூப்பர் டிசைன் கொண்டு வந்திருக்கிறேன்னா. அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு டிசைன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெளிமார்க்கெட்டில் 800 900 1000 போயிட்டுக்கண்ணா. இது என்ன சொல்கிறேன் பாருங்கண்ணா, ஒரு கடை 2 கடைலண்ணா 10 கடை ஏறி பார்த்துட்டு 11 கடை நம்ம கடை வாங்கினா. எத்தனை கடை ஏறி பார்த்துட்டு 10 கடை ஏறி பார்த்துட்டு 11 கடை வாங்கினா. எப்படி இப்போ பீக்காக்கு அப்படி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. 10 கடை ஏறி பார்த்து 11 கடைக்கு வாங்க. நம்மளது குபேரா பட்டு சேரீண்ணா. நீ வாட்ஸ்அப்பில் டிஷ்யூ குபேரா பட்டு சேரின்னு சொன்னீங்களா போதும்னா உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சி வச்சிருவோம். ஆமாம், இதெல்லாம் இது பாருங்கள் ஒரு கடையில் 10 கடை ஏறி பார்த்துட்டு 11 கடைக்கு 50 கடைக்கு வாங்கினா பாருங்க. உங்களுக்கு பாருங்க பார்டர் அட்டமையில் பாருங்க சூப்பராக இருக்கும்ண்ணா. ஆனால் இதெல்லாம் வெறும் 450 தானா, வெறும் 450 அள்ளிக்கலாம்ண்ணா. சும்மா அள்ளிக்கலாம் ஒன்றும் இல்லை. பாருங்க உங்களுக்கு பாருங்க இது என்ன குபேரப்பட்டு பல்லாக்கு டிசைன் பாருங்க சூப்பராக பாருங்க. உங்களுக்கு பாருங்க குபேரப்பட்டுல பாருங்க வைரூசி மாடல ஒவ்வொன்றும் பாருங்க அப்படியே அல்டிமேட்டாக தயார் பண்ணி போட்டுருக்குன்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெளிநாட்டில் 800 900 போடலாம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் 450 வெறும் 450. அதுமாதிரி பாருங்க நீ சொல்லலாம் நீங்கள் இல்லையா அந்த கடையில் 400 தான் பார்த்தா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, என்னோட பீஸ் எடுத்துட்டு இந்த சேலை எடுத்துட்டு அந்த சேலை கொண்டு கம்பேர் பண்ணி பாருங்க. என்னுடைய சேலையும் குவாலிட்டியும் பார்த்துட்டு சொல்லுவேன். நீங்கள் இந்த குவாலிட்டி உங்களுக்கு 450 கொடுத்துட்டாங்களா, உங்களுக்கு அந்த சாரி ஃப்ரீயாக கொடுத்துறேன். சாரி ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். வெறும் 450 தான். ஃபேன்சி டிஷ்யூ குபேரப்பட்டு சாரின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு ஃபேன்சி டிஷ்யூ குபேரப்பட்டு சாரி கலெக்ஷன் அனுப்புன்னு சொல்லிட்டீங்களா போதும். அதில் இருக்கிற கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சுருந்தோம். வெறும் 450 மட்டும் தானே. ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் 10 பீஸ் வைக்கிறேன். நம்ம அப்படியே ரேக் பாருங்க. இங்கே கடையில் எப்பயுமே 1000 பீஸ் ஸ்டாக்லாம் இருக்குது, கடையில் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோனில் 50 பீஸ் வச்சிருக்குன்னா ஜஸ்ட் சாம்பிள் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கே பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். 3 ரேக் இங்கே 1000 பீஸ் ஸ்டடி ஸ்டாக் இருக்குண்ணா. அது இல்லாமல் குடோனில் இருக்குண்ணா. வெறும் 450 தானா, வெறும் 450. ஆனால் அடுத்த கலெக்ஷன் பார்த்தா ஒரு பட்டு சாரிண்ணா. பட்டு சேரில் லோ ரேஞ்ச் பட்டு சேரிண்ணா. கம்மி காஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா 1000 to 2000 போயிட்டு இருக்குமா. அந்த அளவுக்கு ஹைலைட்டாக இருக்கும் பாருங்க. பார்டர் பாருங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வச்சு அப்படி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு பாருங்க இப்படி கொடுத்து பாருங்க பார்டர்லாம் சூப்பராக கொடுத்துருங்க. கான்ட்ராஸ்ட் வச்சு கொடுத்து பாருங்க. உடல் இது பாருங்க உடல்னா இது முந்தி கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். சேம் கலர் வந்துடும் பாருங்க. ஆனால் இதில் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து வெளி மார்க்கெட்டு 1000 கொடுத்துட்டு இருக்கணும்ண்ணா. நாம் கொடுக்குற பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 1000 கொடுக்குற பீஸ் 3 பீஸ் 1000 கொடுக்குறேன்னா. 3 பீஸ் 1000 கொடுக்குறேன்னா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாரி நான் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன்னா. 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். சாயும் போது சுருங்கி போது வெளுத்து போதுனால தூக்கி எஞ்சலாம்னா. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக கட்டிட்டு தான் மேலே குத்தலாக்குது எரிச்சலாக கம்மியில் இருந்தாலும் தூக்கி கொண்டு கொடுத்துடலாம்னா. ஒரு நாளில் ஒரு வாரமாக கட்டிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த மேலே அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும். அது அவ்வளோ சாப்பிட்ட கூலிங் இருக்குன்னா. ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 1000 போகிற பீஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 பீஸ் 1000 கொடுக்குறேன். ஆமாம், அது இது சொல்கிற மாதிரி ஒரு கடை 2 கடைலாம் நீங்கள் 10 கடை ஏறி பார்த்துட்டு 11 கடைக்கு என் கடை வரலாம்ண்ணா. ஒவ்வொரு குவாலிட்டி ஒரு மெட்டீரியல் மாதிரி நான் வந்து 2ஆம் நம்பர் குவாலிட்டி தயார் பண்ணுறதே இல்லைண்ணா. நான் எப்பயும் பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தயார் பண்ணிருக்கேன்மா. நான் 2ஆம் நம்பர் குவாலிட்டி தயார் பண்ணுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் பெஸ்ட்டாக தயார் பண்ணுவேன். பூரா ஒன்று தயார் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன 10 ரூபா கம்மியாகுது 20 ரூபா கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க.